சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜீவா வந்து மனோஜை ஏமாத்தின பணத்தை 27 லட்ச ரூபாயை வந்து போலீஸில் கொடுக்குறாங்க. அதை வாங்கின போலீஸ் வந்து சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் 2 பேருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா சரியாக வராது. இந்த பணத்தோட ஓனர் வந்து உங்கள் அப்பா தானே, உங்கள் அப்பா வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ஃபோன் அடிக்கிறாங்க, எப்போ நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரி மனோஜ் ஏமாந்த பணத்தை வாங்கியாச்சுப்பா, ஸ்டேஷனில் உங்கள்கிட்ட தான் இன்ஸ்பெக்டர் தருவாங்க அப்படிங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து வாங்குறாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. எனக்கு நன்றி சொல்லாதீங்க, உங்கள் மருமகளுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என் மருமகளுக்கு நன்றி அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க மீனா அவங்க மருமக தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவங்களால தான் அந்த பணம் கிடச்சிச்சு, அந்த பொண்ணுகிட்ட நாசுக்காக பேசி அவங்க தான் கொண்டு வர சொன்னாங்க பணத்தை அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே ஆமாப்பா, மீனா வந்து என்ன சொன்னான்னு தெரியல, அவங்கள்ட்ட போய் பேசினா அவங்களே பணம் கொண்டு வந்துட்டாங்க, மீனா பேச்சுக்கு மரியாதை இருக்க தான்ப்பா செய்யுது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா எப்படி நீ அந்த பொண்ணை பணம் கொண்டு வச்ச அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு ரொம்பவே ஆச்சரியம். இவ்வளோ நேரமும் போலீஸ் கேட்குறாங்க, பணம் இருக்கா பணம் இருக்கான்னு சொல்லிட்டு, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மீனா கொஞ்சம் நான் வந்து அந்த ஜீவாட்ட நான் கொஞ்சம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே பேசி பணம் வர வச்சிட்டாளா, எப்படி இந்த மீனா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக நினைக்காங்க. இங்கே ரோகிணின்னு நினைக்காங்க, இந்த சாதாரண பூக்காரி, அவள் வந்து கனடாவில் இருக்கவட்ட சாதாரணமாக பேசுகிறா. உடனே சரி மீனா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினைக்காங்க. உடனே ஜீவா சொல்கிறாங்க போலீஸ்கிட்ட, இந்த மாதிரி என் பெட்டிஷனை வந்து வாபஸ் வாங்க சொல்லுங்கள் மனோஜ் அப்படிங்கிறாங்க. மனோஜ் பணத்தை வாங்கிட்டீங்களா, அவங்க வாங்கிட்டாங்களா, எழுதி விடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்கிட்டே தரலையே சார் அப்படிங்கிறாங்க. உங்கள் படம் தானே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேடி என்கிட்ட தாங்க அப்படிங்கிறாங்க. இது எதனால் வீட்டுக்கு போய் பேசி விட போன விஷயத்த வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே எழுதி கொடுத்துட்டு நான் பணத்தை பேச்சு கொண்டேன், என்னுடைய புகார் மீது முன்னோடிக்க தேவையில்லைன்னு எழுதி கொடுக்காங்க. ஜீவா மீனா நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி ஜீவா போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் இவங்க 2 பேருக்கு எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இந்த சூழ்நிலை எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா நம்ம உழைப்பு வீண் போகலை அப்படிங்கிறாங்க. என்னங்க எல்லோரும் சேர்ந்துருக்கீங்க, உழைப்பு வீண் போகலைங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி 27 லட்ச ரூபா மனோஜ் ஏமாந்தோம்ல, ஆமாம், அதை திருப்பி எங்கேயாச்சு அப்படிங்கிறீங்க. ஏங்க ரொம்ப சந்தோஷங்க, கடவுளே நீ இருக்கப்பா அப்படிங்கிறாங்க. மனோஜ் மீட்டுருவான்னு எனக்கு தெரியும், மனோஜ் திறமைசாலின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் மீட்கலை, உன் மருமக தான் மீட்டிருக்கா. ரோஹிணி நீ தான் அந்த பணத்தை வர வச்சிட்டியா, சூப்பர்மா அப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லை உன் மருமக மீனா தான் இதை மீட்டிருக்கா அப்படிங்க. மீனா மீட்டால் அந்த பூக்காரியை மீட்டா அப்படிங்கிறாங்க. கனடா நாட்டில் இருக்க பொண்ணுகிட்ட பணத்தை ரிட்டர்ன் வாங்கியிருக்கான்னா சாதாரண ஆள் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இவன் எப்படிங்க பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நாசுக்காக பேசி வர வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு சரியான கடுப்பு. சரி பணம் வந்தது வந்துட்டு யாரை வச்சு வந்தால் நம்மளுக்கு பணம் வந்துட்டுல, ஏங்க இன்னும் பிரச்சனையே கிடையாது, என் பையன் இன்னும் பெரிய ஆள் ஆயிடுவான், மனோஜ் அந்த பணத்தை கொடுங்க, அவன் தொழில் பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா நான் வந்து அவன் தொழில் பண்ணட்டும், நல்ல மாதிரி இருக்கட்டும், இந்த குடும்பத்துக்கு மூத்தவனாக இருக்கான், இந்த குடும்பத்துக்கு ஒரு உதவிகரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பணத்தை கொடுத்தேன். ஆனால் அவன் ரொம்ப சுயநலமாக இருந்திருக்கான், தனக்கு பணம் மட்டும் கிடைச்சா போதும், அப்பா அம்மா மரியாதையோ ஊர் அறிய நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற நட்பேரையோ எப்படி பண்ணணும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து நான் அப்படி செஞ்சிருக்கக்கூடாது. என்ன மீனா அப்பா என்னால் வந்து இந்த உலகத்தில் விட்டு வெளியே போயிட்டாங்க, அந்த இழப்புக்கு ஈடுகட்டணுங்கிறதுக்காக தான் இந்த பையனுக்கு வந்து இதை செஞ்சேன். ஆனால் அவன் வந்து அந்த நன்றியை மறந்துட்டான், அப்பாவை பாசத்தையும் மறந்துட்டான் அப்படிங்கிறாங்க. எப்போ நான் அப்படிலாம் கிடையாதுப்பா, இப்போ கொடுங்கப்பா, நான் சூப்பராக தொழில் பண்ணி ஜெயிச்சிடுறேன், இந்த வீட்டையே நான் பார்த்துக்குறேன்ப்பா, யாரும் ஒருத்தருமே வேலைக்கு போகண்டாம், எல்லாரையும் நான் பார்த்துக்கிட்டு தான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ என்ன படிச்சிருக்க, 7 டிகிரி படிச்சிருக்க, என்ன தொழில் பண்ண போகிறான்னு கேட்டால் தெரியலம்ப. இப்படி இருக்கும்போது எந்த வேலையாவது உருப்படியாக பார்த்துருக்கியான்னா அதுவும் கிடையாது. இது வரைக்கும் வேலை செஞ்சு அப்பனாத்தாவுக்கு 10 ரூபா கொடுத்துருக்கியான்னா அதுவும் கிடையாது. ஆனால் தொழில் பண்ணி ஜெயிச்சிடுவேன் வாய்ஸ் விடால் மட்டும் இருக்குது, போட்ட வாய்ஸ் விடால் மட்டும் இருக்குது. இதுக்கு நான் ஒரு வேலை வச்சுருக்கேன், சரியா, இதுக்கு ஒரு திட்டமும் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அவன் இவ்வளோ நாளும் ஏதாவது தொழில் பண்ணணும், பணம் இல்லைன்னு நினச்சி முடிச்சுக்கிட்டு இருந்தான், ரோஹிணி அப்பா வேறு உள்ளே இருக்கார், ரோஹிணி அப்பாவோ வெளியே வந்தாருன்னா நம்மகிட்ட அவன் பணம் கேட்க போகிறதே இல்லை, என் மாமாவே ரெடி பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணின்னு சொல்கிறாங்க, ஆமாம் அங்கிள், எங்கள் அப்பா வந்தாங்கன்னா கொடுத்துருவாங்க. சரிம்மா உங்கள் அப்பா வந்தால் கொடுத்துருவாருங்கல்லாம், இப்போ அதுக்கு தான் வேறு திட்டம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், நீங்கள் இப்போ கொடுத்தீங்கன்னா எங்கள் அப்பா தரும்போது உங்களை திருப்பி தந்துட போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, ரோஹிணி அப்பா பெரிய பணக்காரரு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை மனசில் நினைக்கிறாங்க, இந்த பொண்ணு வாயிலேருந்து வர்றது பூராமே பொய்யா இருக்குது, அந்த பார்லர் சொந்தமாக நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லி பில்டப் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அந்த பொண்ணோட பார்லரும் இல்லை, இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு அவள் வந்து பார்லர் ஆரம்பிச்சிருக்கா. ஆனால் இந்த பொண்ணு வந்து மலேசியாவிலேருந்து எப்படி தான் வந்துச்சோ போச்சோ, விஜயா வேறு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சுட்டு அவசரமாக நினச்சி மனசில் நினைக்கிறாரு. என்னப்பா ரொம்ப நேரமாக சிந்திக்கிங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. இல்லைப்பா,
இதுக்கு எல்லாருக்குமே யோசனை வச்சுருக்கேன், 2 நாளில் இதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஃபாரஸ்ட்டு போய் கேட்காரு அவர் ஃப்ரெண்டுகிட்ட, இந்த மாதிரி 27,00,000 மீட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படிப்பா மீட்டியா, அந்த பொண்ணு ஏமாந்த பொண்ணுகிட்டேருந்து வாங்கிட்டீங்களா, ஏமாத்துன பொண்ணுகிட்டேருந்து வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், போலீஸ் மூலமாக வாங்கியாச்சு, முத்து மீனாவும் தான் அதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதானே ஒரு நல்ல காரியம் நடக்குன்னா ஒன்று முத்து மீனாவும் இருக்கணும் அப்படிங்கிறாரு பரசு. அப்போ தான் அவருக்கு சிந்தனை தோணுது, சரி ரைட்டு இதான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறாரு. நான் ஒன்று கேட்பேன் பரசு, நான் நண்பனாக கேட்பேன், நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சொல்லு அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. இல்லை குடும்பத்துக்கே ஒரு தொழில் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. நல்ல யோசனை அண்ணாமலை, என்ன தொழில் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறான், அவனுக்கு அந்த உணவத்தை பற்றி நல்லா தெரியும், மீனாவும் வீட்டை சூப்பராக சமைக்கிறான், பூக்கடையும் சூப்பராக நடத்துகிறான், ஏன்னா இந்த முத்து டிரைவர் தொழில் நல்லா தரமாக பண்ணுறான், இந்த 3ஐயும் வச்சு ஒரு கூட்டு தொழிலாக பண்ணிட்டானே அப்படிங்கிறாங்க. கூட்டு தொழில்னா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிப்போம், முகப்பில் வந்து பூ வியாபாரம் இருக்கட்டும், ஹோட்டலுக்கு வரவங்களுக்கு கார் கொண்டு போகிறதுக்கு முத்தை வச்சுப்போம். ஏன்னா மனோஜ் நல்லா படிச்சிருக்கான், அந்த வரவு செலவில் ஆடிட்டிங் பார்க்கட்டும், நானும் கல்லால் மாற்றிக்கிட்டு இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பரசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம் நம்மளை உங்கள் பையங்க 3 பேரும் தொழில் பண்ணதை நீ சூப்பர்வைசர் மாதிரி ஒன்றுண்ணா சூப்பராக இருக்கும். அதுபோக நம்ம ரிட்டையர்டான காலகட்டத்தில் நம்மளுக்கு மன உளைச்சல் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு பென்ஷன் வருது, நம்மளுக்கு அதே ஓட்டிக்கலாம், நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு முன்னேறி இருந்தால் நம்மளுக்கு பெருமை தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் பரசு, ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு வண்ணத்தில் இருக்கான், 3 பேரையும் அண்ணன் தம்பியாக ஒற்றுமையிலையும் பாசத்துலேயும் கொண்டு வரணும், பொருளாதாரத்துலையும் ஒன்றா உயர்த்தணும் அப்படின்னா இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல அப்படிங்கிறாங்க. நீ செய்கிறது நல்ல யோசனை அண்ணாமலை, கண்டிப்பாக செய், இந்த பணத்தை வீண் பண்ணாத, ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று ஆரம்பி, என்ன நல்ல ராசியான பேரில் ஆரம்பித்து தொழில் நல்ல மாதிரி நடத்து அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இதை நம்ம குடும்பத்தில் பேசிட வேண்டியதான், நீனும் வரணும் பரசு அப்படிங்கிறாங்க. இல்லை நம்மளை உன் குடும்பத்தில் பேசும்போது நான் வந்தால் நல்லா இருக்காது, நீங்கள் ஹோட்டல் திறப்பீங்கள அன்றைக்கி நான் முதல்ல அனுப்பேன், என்னோடய பங்களிப்பு அதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி பரசு ரொம்ப சந்தோஷம், இதை நான் வீட்டில் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாட்ட இவர் சொல்கிறார், மனோஜ் சொல்கிறார், எப்போ அம்மா நீ தாம்மா எப்படியாவது அப்பாட்ட பேசி பணத்தை வாங்கணுமா, அந்த முத்து மீனாவும் எனக்கு கிடைக்க விட மாட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க பார்க்குற பாட்டில் தான் உங்களுக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது, நான் எப்படியாவது பேசி நாசுக்காக பேசிக்கும் உனக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜுக்கு எப்படியாவது பணம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அவன் சுயமாக தொழில் தானே பண்ணணுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ஆமாம் சுயமாக தொழில் பண்ணதுக்கு நான் ஒரு வழி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்க. ஏங்க அவன்கிட்ட பணத்தை கொடுத்து அவனே பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. நல்லா பார்த்துப்பான், அவன் பார்த்த லட்சணத்தை நான் பார்த்தனே, அது 27,00,000 தொலைச்சிட்டு வாங்க முடியாமல் பறங்க முடிச்சதை, ஏன்னா நான் ஒரு தொழில் பண்ணி கொடுக்கேன், அந்த தொழிலில் அவன் நம்மளை கூட இணைஞ்சு பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா நீங்கள் எனக்கு பண்ணித்தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இது பண்ணுறாரு. பண்ணுறேன், நாளைக்கு தானே சொல்கிறேன்னு இருக்கேன், இன்றைக்கி ஒரு நாள் பொருள் அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை எல்லோரையும் கூப்பிட்றாரு. மறுநாள் காலையில் இன்னும் எல்லாருமே வராங்க. என்ன அங்கிள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சுருதி உட்காருமா, எல்லோரும் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. முத்து உட்காரு அப்படிங்கிறாங்க. மீனா கேட்டால சுருதி பக்கத்தில் உட்காருமா அப்படிங்கிறாங்க. மீனா உட்காடுறாங்க, எல்லாருமே உட்காடுறாங்க. உட்கார்ந்தோடனே இங்கே ரோஹிணி நினைக்காங்க, இன்றைக்கி எதுவும் விரதம் எதுவும் ரெடி பண்ணியிருக்காங்களா, குடும்பத்தோடு பேசுகிறாங்களா, இல்லை மனோஜுக்கு பணம் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் பார்க்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த 27,00,000 பணத்தில் அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் உங்கள் அக்கௌண்ட்டில் போட போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சுருதி. இல்லைம்மா அக்கௌண்ட்டில் போடுறது நல்லது தான் இல்லைங்களே, ஆனால் அதை விட நல்லது என் பசங்களுக்கு தொழில் பண்ணி கொடுக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம், விஜயாவுக்கும் பயங்கர சந்தோஷம். மனோஜுக்கு வித்துட்டு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கும் பையன் சிரிப்பு வருது. பரவாயில்லை, மனோஜுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை தொழில் பண்ணதுக்கோ கொடுத்தா நம்ம இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஆன்டி டார்ச்சரில் தான் நம்ம தூர போயிடலாம் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை அண்ணாமலை சொல்கிறாரு, என் பசங்க 3 பேரும் 3 ஒன்றமாக இருக்காங்க, அது போக ஒருத்தன் நல்லா படிச்சிருக்கான், ஒருத்தன் பரவாயில்லாமல் படிச்சிருக்கான், ஒருத்தன் சுத்தமாக படிக்கலை, இப்படி ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்காங்க. இவங்க 3 பேரையும் என் பிள்ளையாக சமப்படுத்தணும் அப்படின்னா எனக்கு இதற்கு நான் ஒன்று செய்ய போகிறேன். அது சிலவங்களுக்கு பிடிக்கும், சிலவங்களுக்கு அது பிடிக்காது, ஆனால் இது பொது பயன்பாட்டுக்கு செய்யக்கூடியது எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன இவர் குழப்புறாரு அப்படின்னு சொல்லி விஜயா முடிக்கிறாங்க. என்னப்பா நான் தானே தொழில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ பண்ணலை, நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே ரவியும் எனக்கு புரியலப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி உனக்கு ரெஸ்டாரண்ட்டை பற்றி நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, ஏங்க அவங்க மாமனார் நாளைக்கு நினச்சா ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்துருவாங்க, மனோஜுக்கு தானே ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லையா, நான் சொல்லுது முதல்ல முழுமையாக கேளுங்க எல்லோரும் அப்படிங்கிறாங்க. ஏங்க
நீங்கள் மனோஜுக்கு தொழில் பண்ண கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட சொல்கிறாங்க, நான் குடும்ப தலைவரா நீ தலைவரா, இன்னும் எல்லா முடிவும் எடுத்துப்பியா, சரி அப்போ எடு அப்படிங்கிறாங்க. நான் அதை சொல்லலைங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேளு, நான் சொல்கிறது தான் ஃபைனலு அப்படிங்கிறாங்க. சரி அங்கிள் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி மீனாவும் சொல்கிறாங்க. உடனே நம்ம குடும்பத்திலேருந்து ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, நம்ம குடும்பத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழகாங்க. ஆமாம், என் 3 பசங்களும் அதில் பார்ட்னர் ஆக போகிறேன். என் காலம் இருக்க வரைக்கும் நான் சூப்பர்வைசர் மாதிரி அவங்கள மேனேஜ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அவங்க பார்ட்னர் முறையில் அது செயல்படணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர சந்தோஷம், ரவிக்கும் பயங்கர சந்தோஷம், மனோஜுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. என்னப்பா நான் தானப்பா தொழில் பண்ண பணம் கேட்டேன், இவங்களெல்லாம் பார்ட்னராக எப்படிப்பா சேர்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. டேய், என் உழைப்பு ஒட்டு மொத்தமாக நீ வேங்கன்னு நினைக்கிற, உன் அண்ணன் தம்பியை வந்து பார்ட்னராக நீ விரும்ப மாட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, ரோகிணி அங்கிள் நீங்கள் மனோஜுக்கு மட்டும் அந்த பணத்தை கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே பார்லரம்மா எப்படி செட்டில் பண்ணுவீங்க, எங்கள் வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு எங்களுக்கு செட்டில் பண்ணீங்களா அதை மாதிரியா அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க அமைதியாக இருக்காங்க. முத்து கொஞ்சம் அமைதியாரு, அம்மா நான் சொல்கிறேன் கேளுங்க, 3 பேரும் அந்த ஹோட்டல் தொழிலில் பண்ண போகிறாங்க. நான் சொல்கிறது தான் இது இறுதி. இங்கே பாருங்கள், ரவி நல்லா சமைப்பான், மீனாவுக்கு நல்லா சமைக்க தெரியும், அது போக நல்லா பூ கட்டுவா. என்ன, அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு ஓரமாக ஒரு சின்ன கடை, பூக்கடை இருக்கும். ஏன்னா ஹோட்டல் வாரவங்களுக்கு கார் வசதி வேணும், வாகன வசதி வேணும்ல, அதுக்கு முத்து அதை பராமரிப்பான். இந்த வரவு செலவு, இந்த பராமரிப்பு எல்லாமே நான் பார்ப்பேன். என்ன, அந்த இதுக்கு அங்கே பண்ணுறது, ஆடிட்டிங் போடுறது, இந்த நம்ம இதில் வந்து தரமாக இருக்கான்னு செக் பண்ணுறது. ஏன்னா சாப்பாடு வகையில் மனோஜ் வந்து எது ருசியாக இருக்குது ருசியாக இல்லை அப்படின்னு செக் பண்ணதெல்லாம் அவன் பெரியவில்லை. அதனால் சாப்பாடு ருசி பார்க்குறது, இதர சாமான்கள் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே அவனோட பொறுப்பு. இப்படி ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு பொறுப்பாக பிரித்து கொடுத்துருவேன். அது போக அவரே பார்த்துக்கிட்டோம். என் காலத்துக்கு பின்னாடி இந்த கல்லால் இருக்கிற பொறுப்பு வந்து யார் இதில் ரொம்ப கணக்கில் புத்திசாலித்தனமாக இருக்காங்களோ அவங்க இருக்க வேண்டியது, லாபத்தில் 3 பங்கு அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களும் தானப்பா அதில் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வேலை பார்த்தது தான் பென்ஷன் தராங்களே கவர்மெண்ட்லேருந்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அப்புறமும் விஜயாவுக்கு இருக்குது, அதனால் என் 3 பசங்களும் அதில் நீங்கள் பார்ட்னராக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அவனை விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவனும் 2 பேரும் படிச்சிருக்கானுங்க, அவனும் பொழைச்சிக்குவானு, நீங்கள் ஏன் முத்துக்கு வந்து சொல்லி வச்சு கொடுக்குன்னு நினைக்கிங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, அவனும் என் பையன்தான், ஏன்னா உன்ன மாதிரி பிரிச்சுலாம் என்னால் பார்க்க முடியாது. ஒரு ராசியான பேரில் ஒரு ஹோட்டல் வைக்க போகிறேன், அந்த ஹோட்டலுக்கு 3 பேரையும் பார்ட்னர் ஆக போகிறேன், நான் அதில் சூப்பர்வைசராக இருக்க போகிறேன், இதுதான் என்னோடய ஆசை, இதுதான் என் கனவு, என் 3 பிள்ளைகளுக்கும் செய்ய போகிறேன். எனக்கு அந்த 27 லட்ச ரூபா காணாமல் போனதுக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இந்த முத்து மீனவன் தான் மீட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது வழி நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அவனை முத்து சொல்கிறாங்க, எப்போ எனக்கு கூட தரவாட்ட பரவாயில்ல, ரவியும் மனோஜும் நல்லா படிச்சிருக்காங்க, அவங்க வேணால் தொழில் பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை சொல்கிறாரு, பார்த்தியா விஜயா, நீ வேணால் முத்தை ஒதுக்கலாம், மீனா ஒதுக்கலாம், அவங்க யாரையும் ஒதுக்க மாட்டாங்க, எல்லாரையும் சேர்த்து வச்சு நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க, அதுதான் அவங்க குணம். நம்ம குணம் எப்படி இருக்குது பார்த்தியா, ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது விஜயா, இப்படிலாம் இருக்காத, இதெல்லாம் வந்து காலம் ஜலிக்காது. கடைசி காலத்தில் யார் உனக்கு தண்ணி தருவா, 1 ரூபாய் தண்ணி தருவான்னா மீனாவும் முத்தும் தான் தருவாங்க, என் பையன் மனோஜ் தருவான் அப்படிங்கிறான். ஆமாம் நான் தருவேன் அப்படிங்கிறாங்க. நீனே வேலை செஞ்சு சுறுசுறுப்பாக இருந்தால் தான் 2 ரூபா காசு உன்கிட்ட இருக்கு, நீ எப்படி கொடுத்துருவேன்? இப்போவே 1 ரூபாய் தண்ணினா நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு தரணும், இல்லை யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு தரணும், நீனே எடுத்து குடிக்க மாட்டா, அப்படியா நீ வந்துட்டு எங்களை பார்த்துப்பியா? நடக்காத காரியம் எதுக்கு, இப்படிலாம் இருக்காத, சுறுசுறுப்பாக இருக்கணும், இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சரியா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்ல மாதிரி இருக்கணும் அப்படின்னா சுறுசுறுப்பாக இருந்தால் தான் முடியும். முத்து, எல்லாரையும் மேனேஜ் பண்ணதுக்கு நீனும் கொஞ்சம் பக்குவமாக அடையணும். ஏன்னா உனக்கு முன்கோபம் அதிகமாக இருக்குது, ஆனால் அதனால் இது வந்து நாளைக்கு அது வேறு மாதிரி போயிடக்கூடாது, இந்த ஹோட்டல் தொழிலை நீ வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே தூங்க போகிறாங்க எல்லோரும். நைட்டு பூரா தூக்க வர மாட்டேங்குங்க விஜயாவுக்கு. விடிய கிழமை என்ன அவளை எழுந்திரிச்சி பிறப்புறாங்க. காலையில் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ஹோட்டலில் வந்து பரசை பார்க்க சொல்லியிருந்தேன் வாடகைக்கு, அதை தான் நான் அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லா விஷயமே நீங்களே முடிவெடுப்பீங்களா அப்படிங்கிறாங்க. விஜயா, எல்லாரையும் கூப்பிட்டு தான் நான் பேசினேன், நீங்கள் கூப்பிட்டு பேசலைங்க, முடிவு எடுத்துகிட்டு என்ன சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட இல்லை, எல்லார்ட்டையுமே சொன்னேன், என் பசங்க 3 பேரையும் நல்ல நிலைமையை கொண்டு வரணும்னா எனக்கு எதாவது வேறு வழி தெரியல, தெரியாத தொழிலில் தொட்டவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழிலில் விட்டவனும் கெட்டான்,
ஏன்னா என் பிள்ளைகளுக்கு இந்த தொழில் தெரியுது, மீனாவுக்கு இந்த தொழில் தெரியுது, ரவிக்கு இந்த தொழில் தெரியுது, எல்லாரும் முத்துக்கும் இந்த தொழில் தெரியுது. மனோஜ் மட்டும் இதை பற்றியே ஒன்றும் தெரியலை. ஆனால் உணவு எதாவது ருசியாக இருக்கும், எதை எப்படி வச்சா மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் சாப்பாட்டில் பயங்கரமான ஆள் உனக்கும் தெரியும். ஏன்னா அதனால் இந்த தொழில் நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக வரும் விஜயா. அதனால் நீ பயப்படாத, லாபம் தான் வரும், நட்டம் வராது. அதுபோக மீனாவோடைய கஸ்டமர் நிறைய இருக்காங்க, முத்தோட கஸ்டமர் நிறைய இருக்காங்க, ரவியோட கஸ்டமர் இருக்காங்க. இந்த 3 பேரை வச்சு நம்ம ஹோட்டல் ரன் பண்ணாலே பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கண்ணே அதெல்லாம் சொல்லலைங்க, இந்த முத்தை பார்ட்னர் ஆனால் சரி வராதுங்க, இந்த 2 பசங்களும் சாப்பிட்டான ஆட்கள், முத்துக்கும் இவங்களுக்கும் செட் ஆகாது, அதனால தான் அவனை வேண்டான்னு சொல்கிறேன் அந்த தொழிலுக்கு அப்படிங்கிறாங்க. நீ இப்படியே பிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு சரி வராது, என் பிள்ளைகள் 3 கரெக்டாக தான் இருக்குது, நான் பார்த்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன், அதான் நான் இவங்க என் காலத்து வரைக்கும் நான் சூப்பர்வைசராக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்மளை கிளம்புறாங்க. உடனே ரோஹிணி வராங்க, என்ன ஆண்டி இப்படி அங்கிள் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த வீட்டில் என் பேச்சு எங்கே எடுபடுது, அவர்கிட்ட நான் எதுவும் பேசி ஜெயிக்க முடியல, இந்த முத்து மீனா சொல்கிறதான் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, இவரெலாம் ஒரு ஹோட்டலில் போய் நின்றாருன்னா ஹோட்டலில் நிறைய பேர் வரவே மாட்டாங்க, இவருக்கு முன்கோபம் ஜாஸ்தி முத்துக்கு அப்படி இப்படின்னு ஏற்றி விட்றாங்க. உடனே ஆமாம்மா, நான் பலமுறை சொல்லிட்டேன், அவங்க அங்கிள் கேட்க மாட்டுறாரு, இனி நம்ம ஒன்றும் செய்ய முடியாதும்மா, அவர் நினச்சதான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஹோட்டலில் போய் பார்க்குறாங்க, பெரிய ஹோட்டலாக இருக்குது. அப்போ இதில் ஒரு கடை ஒன்று பூக்கடை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காரு. அப்போ அந்த ஹோட்டலில் வந்து லீஸு கொடுக்குறவர் சொல்கிறாரு, இதில் வேணால் நீங்கள் வந்து பூக்கடை மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க, அது ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபா தானே வரும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படிங்கிறாங்க. பூக்கடை மாதிரி ரெடி பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே ஹோட்டல் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. கார் பார்க்கிங் இடம் இருக்கான்னு பார்க்குறாங்க. சரி ரைட், இதுலேயும் ஸ்டாண்டு மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு வராரு முத்து. நான் அவங்க வீட்டுக்கு வராரு. உடனே நேராக முத்துட்டு சொல்கிறாரு, முத்து அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, அந்த இடத்த நம்ம இன்னும் 2-3 நாள் கழிச்சு பால் காய்க்கும் அப்படிங்கிறாங்க. 2-3 நாள் என்றைக்கு பார்ப்போம்னு கேட்குறாங்க. நல்ல நாள் நான் பார்க்க சொல்லியிருக்கேன் பரசை, நல்ல நாள் பார்த்த பிறகு அந்த ஹோட்டல் நம்ம திறந்துட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. மீனா, உனக்கு அங்கே ஒரு பூக்கடையும் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாமா, நான் பூக்கடையை வச்சு நடத்த போகிறேன்னா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, பூக்கடையும் நடத்த போகிற, ஹோட்டலையும் நீ ருசி பார்க்க போகிற, ஏன்னா அந்த ஹோட்டலில் ருசியாக இருக்க உணவு நீனும் ரவியும் தானே பார்க்க போகிறீங்க, ஏன்னா அது எப்படி இருக்கணும், மக்களுக்கு எப்படி பிடிக்கணும் மனோஜ் பார்க்க போகிறான். ஏன்னா வாரவங்களை, அந்த ஹோட்டலுக்கு வரவங்க எங்கேயும் போகணுமா வரணுமா அப்படின்னா அந்த போக்குவரத்தை என் பையன் முத்து பார்க்க போகிறான். ஏன்னா இது எல்லாத்தையும் நான் வந்து மேலாண்மை பார்க்க போகிறேன், இதெல்லாம் நான் சூப்பர்வைசரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு மட்டும் ரொம்ப கடுப்பாக இருக்குது. உடனே விஜயா, ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு தொழில் பண்ணுறேன்னா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நீ உம்முன்னு இருக்க அப்படிங்கிறாங்க. உம்முன்னு இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இதுவும் பேச்சிலே தெரியுது, நல்ல நாள் பார்த்து பர சொல்லுதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்து ஃபோன் அடிச்சிடறாரு. நம்மளை 3 நாள் கழித்து புதன்கிழமை நல்ல நாளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. புதன்கிழமை நல்ல நாளாக, சரி ரைட்டு அன்றைக்கி ஹோட்டல் திறந்துருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஹோட்டலுக்குள்ள எல்லா பொருளுமே வைங்க, நம்மளை புதன்கிழமை ஹோட்டல் திறக்கிறாங்க. எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதியோட அம்மா எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. உடனே ரோகிணி, உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்தியாவில் இருந்தால் வர சொல்லேன், உங்கள் குடும்பத்துலேருந்து யாராவது வரணுங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா குடும்பத்துலேருந்து மீனா அம்மா எல்லோரும் வராங்க. உடனே மீனா அம்மா சொல்கிறாங்க மீனாட்ட, எங்களை எல்லாரையும் கேவலப்படுத்துவாங்க அவங்க அத்தை, எப்படி வருதுன்னே தெரில அப்படின்னு சொல்லி தேங்கி நிற்காங்க. உடனே ஹோட்டல் பேர் என்ன பேர் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. எப்படின்னா நம்ம பேர் தானே வைப்பாங்க அப்படின்னு நினைக்காங்க. ஹோட்டலை திறக்கிறாங்க, நேமை திறக்கிறாங்க, அது மீனான்னு பேர், மீனா ஹோட்டல்னு வருது. இதை பார்த்த மீனாவுக்கு கண்ணீர் வந்துடுது. என் பேர் வச்சுருக்கீங்களா மாமா, அத்தை பேரை வச்சுருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா உன் பேர் தான் ராசியான பேர், அவள் பேரை பூக்கடைக்கு சின்னதாக வச்சதுக்கு பூக்கடை தூக்கிட்டு போயிட்டாங்க. முத்து சொன்ன மாதிரி இன்னும் ராசியான பேர்னா நம்ம குடும்பத்தில் உன் பேர் தான், அதனால தான் மீனா ஹோட்டல்னு வச்சாச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே அசிங்கமாகிடுது. உடனே சுருதி அம்மா சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி, பேரில் கூட அவங்க பேர் இருக்காதா, பேருக்கு கூட அவங்க பேர் இருக்காதா, பூக்கடைக்கு மட்டும்தான் அவங்க பேர் இருக்குமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு சரியான காண்டாகுது. இந்த சம்மந்தி பூக்கடையை வச்சு நீ கிண்டல் பண்ணுதாங்களே, ஹோட்டல் திருப்பலாவுக்கு வந்தது இன்றைக்கி கவலைப்படுத்து தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. மீனா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு என் பொண்ணு பேரை வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மீனா அம்மா ரொம்ப நன்றினே அப்படிங்கிறாங்க. இல்லை மீனாவும் எனக்கு ஒரு பொண்ணு தானே, அதான் அவன் பேர் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கும் ரோகிணிக்கு பயங்கர எரிச்சலாக இருக்குது. சுருதி ரொம்பவே சந்தோஷமாக சிரிக்காங்க. அப்போ சுருதி அம்மா, சுருதிக்கு கொஞ்சம் கிளப்பி விடுவோம், கிளப்பி விட்டு இது மூலமாக சண்டையை போட வச்சுட்டோம்னா அவன் நம்ம தனி கொடுத்துன்னு வந்துடுவான்னு சொல்லிட்டு, சுருதி நீனும் இந்த வீட்டில் மருமகளாக இருக்க, ரோகிணி இருக்கா, அவங்க 2 பேர் வைக்கலாம்ல, ஏன் மீனா பேர் வைக்கணும், அந்த பூக்கடைக்கார பேர் ஏன் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா தேவையில்லாமல் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காதிங்க, சுருதிங்கிற பேரோட மீனாங்கிற பேர் சூப்பராக தான் இருக்குது, விடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. சுருதியோட அம்மாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. நம்ம என்ன சொன்னாலும் சுருதி கோவவே பட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரோகிணிட்டு போகிறாங்க. ரோகிணி, நீ தான் இந்த வீட்டு மூத்த மருமக,
பேர் வைக்கணும்னா ஒன்று உங்கள் அத்தை பேர் வச்சுருக்கணும், இல்லை உன் பேர் வச்சுருக்கணும். இந்த மீனா பேர் வச்சுருக்காங்க, இதை நீ பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, இதை பார்க்கும்போது கடுப்பாக தான் இருக்குது, என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் பணக்கார வீட்டு பிள்ளைகள், அவள் ஒரு பூக்காரி, சாதாரண பூக்காரி, இந்த பூக்காரி பேரை வைக்கணும், நீங்கள் அந்த ஹோட்டல் திறப்புலாவில் நிற்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி அம்மா அப்படி விட்டு பார்க்குறாங்க. ஆகா, இந்த ஹோட்டல் நடத்துகிறதும் சுருதியோட அம்மாவுக்கு பிடிக்கல போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முழிக்காங்க. ஆமாம் ஆண்டி, பிடிக்கல, நான் என்ன செய்ய முடியும், எங்கள் பேச்சு எடுப்படாது, ஆன்ட்டி பேச்சே இந்த வீட்டில் எடுப்படலை, என் பேச்சு மட்டும் எடுப்பட்டுருமா அப்படிங்கிறாங்க. உடனே நேராக விஜயாட்ட போகிறாங்க. விஜயாட்ட பேசி அது சென்ட்ரல் முடியுமான்னு பார்க்குறாங்க. என்ன சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சம்மந்தி இருங்க சம்மந்தி, நான் உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்து போயிடுறாங்க. எப்படி நீ என்ன மட்டத்தட்டை தான் செய்வே, அதனால் தூர போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, உன் பணக்கார சம்மந்தி வந்திருக்காங்க, நீ என்ன விலகி போயிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. அவள் என்கிட்ட வந்து பேசி நீ கிண்டல் பண்ணணும், என்னைய கேலி பண்ணணும்னு வந்துகிட்டு இருக்கா. அவங்ககிட்ட போய் நான் பக்கத்தில் நிற்க முடியுமா, பொண்ணை கட்டி கொடுத்துருக்கா, அவள் சொத்தை கொடுத்தாலும் என் பையனுக்கோ அவன் கணக்குக்கு அவன் மருமகனுக்கோ அவன் மொழுக்கோ கொடுக்க போகிறேன், எனக்கா தரப்போகிறா, நான் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கேன், என்னைய பூக்காரி அப்படி இப்படின்ட்டு சொன்னவா. அது போக பூக்கடைக்கு தான் அவங்க பேரெலாம் வைப்பாங்க, இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்லாம் அவங்க பேரை வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி நீ கிண்டல் பண்ணுதா அப்படியே சொன்னா அப்படிங்கிறாங்க. பிறகு பணத்து முறையில் பேசிகிட்டு இருக்கா, நான் பேச தயாராக இல்லை அப்படிங்கிறாங்க. பேருக்கு வாங்க சம்மந்தின்னு சொல்லிட்டு கேட்டு நான் விட்டுட்டேன். இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நான் பக்கத்துலேயே போக மாட்டேன், நீ வேணால் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. எனக்குன்னு வந்துட்டு உன் சம்மந்திக்கு நீ கொடுக்கணுன்னா கூட கொடுக்காட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. ரோகிணி பயங்கர கடுப்பில் இருக்காங்க. உடனே ஹோட்டல் ஆரம்பிச்சோன்னே மனோ சொல்கிறார், எப்போ நான் வேணா கல்லால் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஏப்பா இவனை எந்த விஷயத்தில் நம்பினாலும் பண விஷயத்தில் நம்பாதீங்க அப்படிங்கிறாங்க. முத்து எனக்கு தெரியும், அவன் என்றைக்கு மாறானோ அன்னைக்கு அவனுக்கு அந்த நிலைமை கிடைக்கும், அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீங்கள் கல்லால் இருங்க, ரவி அங்கே பார்த்துப்பான், கிச்சனை பார்த்துப்பான், மீனா என்னென்ன வேணும், தேவைக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருவா. மனோஜை வாரவங்களை வந்து உபசரிக்க சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அதையாவது உருப்படியாக பண்ணுறா அப்படிங்கிறாங்க. நிர்வாணி சொல்கிறாங்க, முத்து நீங்கள் சொல்லி அவர் செய்யணும்னு அவசியம் இல்லை, அவர் நிறைய படிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதை சொல்லியே தான் இவனை நல்லா தெண்டச்சோரை சாப்பிட்டுட்டு இருந்தான், குறையும் நீ சொல்ல வச்சு அவனை பாடாப்படுத்திதாம்மா நீ கிளம்புமா அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. அங்கிள் நான் பார்லருக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இன்றைக்கி தான் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், உடனே பார்லர் போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, சொந்த பார்லர் வச்சுருக்க அங்கிள், நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, நான் போலன்னா ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வாய் தவறி வந்துடுது. ஏம்மா நீ பார்லரில் வந்து சம்பளத்தை தான் வேலை பார்க்கிங்கன்னு சொல்லி எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே தெரியும், ரொம்ப நாள் அந்த படத்தை ஓட்டாதம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.